ஒன்று வந்து மூர்த்தின்னு சொல்லுவாங்க, மூர்த்தின்னா சுவாமின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம்னா இங்கே பெரியவங்க வந்திருக்க பொழுது அவங்க புனிதமான தீர்த்தம் கொடுக்குது. ராமேஸ்வரத்தை 21 தீர்த்தம் பார்க்க போறீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் தீர்த்தம் இருக்கும். அது யாராவது நமக்கு முன்னால் வந்த மூதாதையர்கள், முன்னோர்கள், முனிவர்கள், தேவர்கள். ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸ்தலம்னா என்ன அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை இடம்னு அர்த்தம். இடம்னு எதுக்காக குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஊர் நான் கேட்டோம் நீங்கள் மலேசியான்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் மலேசியாங்கிற பகுதியில் வதிக்கக்கூடிய மனிதர் அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்தலம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ திருவாடானைன்னு இருக்குன்னா, இந்த திருவாடலில் இருக்கக்கூடிய மக்களை, இந்த கோயிலை யார் யாரெல்லாம் எந்தெந்த மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணாங்க, நமக்கு முன்னால் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற இங்கே வசிக்கக்கூடிய மக்களை, இங்கே அனுபவம் பெற்ற மக்களை, இங்கே வந்து நல்ல பயனடைஞ்ச மக்களை பற்றி பேசுகிறது தான் ஸ்தலம். அப்போ மூர்த்தின்னு ஒன்றும், தீர்த்தம்னு ஒன்றும், தலம்னு ஒன்று. இந்த மூன்றினுடைய அடிப்படையில் எந்த கோயிலாக சிறப்பாக இருக்கோ அது ரொம்ப பழமையானதாக இருக்கும். இதை வந்து நம்முடைய இந்து சமயத்தினுடைய ஆகமங்களில் வந்து 28 ஆகமங்கள்லையும் ரொம்ப அழகாக சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. சித்தாந்தம்னா இறைவனை பார்க்கக்கூடியவங்க சிந்தனை வயப்பட்டு எப்படி இறைவனை பகுத்து பார்க்கணும், இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி இறை வணக்கம் செலுத்தணும் என்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த சித்தாந்தத்தில் இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? இதே மாதிரி முப்பொருள் உண்மைன்னு இருக்கு. நீங்கள் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க இல்லையா? முப்பொருள் உண்மைன்னா 3 பொருட்கள் உண்மையான பொருள். உண்மையான பொருள்லாம் அர்த்தம், உண்மைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அழிவில்லாததுன்னு ஒரு அர்த்தம். அப்போது அழிவில்லாத விஷயம் எது அப்படின்னு பார்க்க சொல்லி வேதமும் ஆகமும் சொல்லுது. அதுவும் சிவபெருமான் சொன்ன ஆகமங்கள் தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் இந்த முப்பொருள் உண்மைக்கும் இந்த மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலத்துக்கும் நிறையா ஒரு ஒப்புமை இருக்குது. அதனுடைய பயன் அதுதான். முப்பொருள் உண்மைன்னு ஆகமத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம என்னோட மூர்த்தியாக பார்க்குறோம், தீர்த்தமாக பார்க்குறோம், தலமாக இடமாக பார்க்குறோம். இப்படி 3ஆக பார்க்குறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பதின்னு சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவாங்க. இன்னொன்று பசுன்னு சொல்லுவாங்க, அதை உயிர்கள் அல்லது ஆன்மான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாசம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தலைன்னு பேர் தமிழில். தலைன்னு என்ன அர்த்தம்னா, உயிர்கள் பிறந்ததுலேருந்து அது என்ன அடைய போகிறதோ, என்னவாக போகிறதோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற உண்மை அதுக்கு பேர். அப்போது இறைவன் எப்படி உண்மையானவரோ அதுபோல் உயிர்களும் உண்மையானவங்க. உயிர்களும் இறைவனும் செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதுவும் உண்மையானது, அழிவில்லாது. ஆனால் உடம்பு மாறும், அழியும், மறுபடியும் பிறக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ உலகமே அழிஞ்சு அழிஞ்சு மறுபடியும் பிறக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி 4 யுகங்கள் இருக்கு. இறைவன் அழிவில்லாதவர், உயிர்கள் அழிவில்லாதது, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எங்கெல்லாம் உயிர் இருக்கோ அதில் அழிவில்லாதது. இந்த உயிர்கள் செய்யக்கூடிய செயல்களும் அழிவில்லாதது. நீங்கள் மலேசியாவில் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை யாராலையும் அழிக்க முடியாது. எத்தனையோ கோயில் கட்டியிருப்பீங்க, எத்தனையோ திருப்பணி பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ நன்கொடை கொடுத்துருப்பீங்க, எத்தனையோ நல்ல வார்த்தை பேசியிருப்பீங்க, நல்ல பாடம் படிச்சிருப்பீங்க, நல்ல விஷயங்களை கற்றுருப்பீங்க, நல்ல பண்பாட்டோடு இருப்பீங்க, ஒழுக்கத்தோடு இருப்பீங்க. அந்த அந்த நடவடிக்கை எதையுமே அடுத்தவங்க யாரும் அழிக்க முடியாது. அப்போது இந்த தலை அல்லது வந்து பாசம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஒரு 3 பொருள் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கண்மம்னு சொல்லுவாங்க, அதை செயல்னு சொல்கிறது தமிழில். செயல்னா நல்ல செயல் இருக்குது, தீய செயல் இருக்குது, ரெண்டும் கலந்தது தான் செயல். நம்ம செய்யும்பொழுது நல்லது இருக்கும், தீமை இருக்கும். அது இன்னொன்று வந்து எங்கே செயல் செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? இந்த உலகத்தில் செய்கிறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அழிவில்லாதது, ஆனால் உலகம் அழியக்கூடியது. அழியக்கூடிய உலகத்தில் இருந்துட்டு நம்ம செயல் செய்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ செய்யத்தான் வேணுமா அப்படின்னு கேட்டால், இந்த உலகம், இந்த செயல், இது ரெண்டும் மாயையினால் படைக்கப்பட்டிருக்கு. ஆகையினால நம்ம மனிதன் பிறப்பான், இறப்பான், எத்தனையோ அவதாரங்கள் எடுப்பான், எத்தனையோ பிறவிகள் எடுப்பான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்கே பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன செய்கிறோம், எப்படி நம்முடைய 5 புலன்களையும் கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கா என்கிற புரிந்துணர்வோடு செஞ்சால் அது மாய உலகத்தில் இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து இறைவனுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உண்மையான பொருளை புரிஞ்சுட்டோம் அர்த்தம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு கோயிலையும் நம்ம சிந்திக்கணும். ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும், திருவாரூருக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது நிறையா இருக்கும். அதை வெறுமனே கதை அப்படின்னு கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டோம்னு சொன்னால் அது வெறும் கதையாக இருக்கும். சினிமா பார்க்குற மாதிரி, ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டு கேட்டால் போகாது, சினிமா பார்த்தா போகாது. அந்த சினிமாவில் நடிக்கிற நடிகர் மாதிரி நம்ம சீரட்டை தூக்கி பிடிச்சி போடுறது, ஸ்டைல் பண்ணுறது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதில் ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அந்த கதையில் தீமை அழிக்கப்பட்டிருக்கும், நன்மை நல்லாயிருக்கும். நல்லவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, கெட்டவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. கெட்டவங்க நிறையா கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, நல்லவங்க அதுக்கு மேலே கஷ்டம் அனுபவித்தாலும் கூட அவங்க செய்கிறது தான் நியாயம்னு அந்த சினிமாவில் சொல்லப்பட்டிருக்கும். சில சினிமாக்களில் இருக்கலாம். அப்போது அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் கோயிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டும்.
சொல்லக்கூடிய விஷயம். அப்படி என்ன இந்த கோயில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் உள்ள சுவாமி வந்து பதின்னு சொல்லுவோம் அவரை, சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றி தானாக தோன்றி இருக்கிறவரை இவர் யாரும் பிரதிஷ்டப்படலை. இவர் அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு பக்கத்தில் மணிமுத்தா நதின்னு ஒரு உபநதி ஓடி இருக்கு, பின்னால் ஓடிட்டு இருக்காது. நீங்கள் போகும்பொழுது பாலத்தை கடந்து பார்க்கலாம். அதனுடைய கிழக்கு கரையில் இது இருக்குது. கிழக்கு கரையில் பாரிஜாதம் அப்படிங்கிற மலர்களால் சூழப்பட்ட காடாக தான் இது முதல்ல இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா சூரியனை படைச்சிட்டு சூரியனுக்கு இந்த ஆணவத்தை விலக்கி நடக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அவருக்கு பிரகாசம் கொடுக்குறார், நமக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, 14 உலகம் இருக்குது, இந்த 14 உலகத்துக்கு நம்ம தான் இனிமேல் எல்லாம், நம்ம இல்லாமல் எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அகங்காரம் வந்துடும். அது நீங்கணும் அப்படின்னா சிவ பூஜை தான் பண்ணணும்னு பிரம்மா வழிகாட்டி பூமியில் உள்ள எல்லா சுயம்பு லிங்கத்தையும் போய் பூஜை பண்ண சொல்றாரு. அந்த அடிப்படையில் அவர் இந்த ஊருக்கு வரார். பாரிஜாத வனம் இருக்கு, மணிமுத்தா நதி இருக்கு. அவர் ஒரு தீர்த்தம் உருவாக்குறார். சூரியனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இன்னைக்கும் சாமிக்கு அபிஷேகம். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இறைவனை ஆராதனை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணும்போது வில்வம் பூக்களை கொண்டு அர்ச்சப்படுவோம், இல்லை தங்க நகை போடுவோம், வெள்ளியில் ஆபரணங்கள் போடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நவரத்ன கற்களில் நீலரத்னம் இருக்கு இல்லையா, அந்த நீலரத்னம் பண்ணினால இறைவனை அர்ச்சனை பண்ணுறாரு. ஏன்னா சூரியன் இல்லையா, ஆகையினால் பண்ணுறாரு. அப்படி பண்ணினதுனால சுவாமிக்கு என்ன பேர்? ரத்னேஸ்வரன். அந்த சூரியனுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த சூரியனுக்கு பேர் வந்து ஆதித்யன் பேர். உங்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சூரியன் தானே தெரிகிறார். ஆனால் இறைவன் என்ன சொல்றாருன்னா, 12 சூரியனை நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்றாரு. இந்த 12 சூரியனில் ஒரு சூரியன் தான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இது விஞ்ஞானிகள்லாம் இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னால் ஒத்துக்கலை, விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. 12 சூரியன் எங்கே இருக்கிறாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாங்கம் படிக்கிறாங்களா இல்லையா, அந்த பஞ்சாங்கத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் தலைவராக அவர் தான் இருப்பார். 12 சூரியனில் ஆதித்யன் ஒரு சூரியன், அவர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த ஊருக்கு ஆதித்யன் வந்து நீலரத்ன மணியில் பூஜை பண்ணதுனால ஆதிரத்ன ஈஸ்வரன் வருது. இப்போ இந்த ஊருடைய புராணம் புரியுறதா என்னன்னு இப்படி விரிக்க பெருகும். நான் நிறைய கதை சொல்ல விருப்பப்படலை, நமக்கு தேவையானதை சொல்லிட்டு நான் அபிஷேகத்துக்கு போய்டுறேன். எனக்கு நானும் பூஜை பண்ணணும், நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும் இல்லையா. அப்போ ஆதிரத்னபுரம்ங்கிற பேர் மாதிரியே 12 பேர் இந்த ஊருக்கு இருக்குது. யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ அவங்களுடைய பேரில் இந்த ஊர் இருக்கும். காமதியனும்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதாவது திருப்பார்கடல்லேருந்து வந்தவங்க. அவங்க இந்த ஊரில் வந்து சுவாமியை பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு கோமதீஸ்வரம்னு பேர். அகஸ்தியர் அவங்க மனைவி லோபாமுத்திரையோடு இங்கே வந்திருக்கிறாங்க, அதனால அகஸ்தீஸ்வரம்னு பேர். மார்க்கண்டேயர் அவங்க அப்பா மிருகண்டு முனிவரோடு இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க கொடுத்த தீர்த்தம் இருக்குது. அந்த மிருகண்டு முனிவரோட பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு வந்து மார்க்கண்டபுரம்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று மூர்த்திபுரம், முக்திபுரம் அப்படிலாம் பேர் இந்த ஊருக்கு. இந்த வரிசையில் சூரியனுக்கு பின்னால், அகஸ்தியருக்கு பின்னால், மார்க்கண்டேயருக்கு பின்னால் குபேரன் வந்து பூஜை பண்ணுறாரு. சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர்னு 4 பேர். இந்த ரிஷிகளை பார்த்துருக்கீங்களா? நிற்க முடியுமா ஐயா உங்களால்? கால் வலிக்க போகிறது. இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி, எந்த கோயிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் 4 பேர் இருப்பாங்க, 4 ரிஷிகள் உட்காந்துருப்பாங்க. அவங்க பேர் தான் இப்போ நான் சொல்கிறேன். அவங்க வந்து இந்த ஊர்லேயும் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி சனகர் சனாதனை பூஜை பண்ணதுனால தான் அதை பின்பற்றக்கூடிய நெறியில் உள்ளவங்க சனாதன நெறின்னு சொல்லுவாங்க, அழிவில்லாததுன்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுடைய மானசீக புத்தர்கள் அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. காமதேனு, அகஸ்தியர், மார்க்கண்டேயர், குபேரன், இப்படி பெரியவங்களாம் வந்திருக்காங்களா இல்லையா. இந்த வரிசையில் துர்வாசருடைய சாபத்தினால வருணன்கிற மழைக்கடவுளுடைய மகன் வாருணிங்கிறவருக்கு வந்து துர்வாசருடைய வனத்தை அழிச்சதுனால இப்படி சாபம் கிடைக்கிறது. ஆட்டுத்தலை யாருடன் தான் சாபம் கிடைக்கிறது. இந்த சாபம் நீங்கிறதுக்காக துர்வாச முனிவரை இந்த ஊருக்கு வர சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் தான் சொல்றார். அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. துர்வாசருடைய சரித்திரத்தில் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. அப்போது அவர் வழிகாட்டி இங்கே வந்து இவர் இந்த உடலோட பூஜை பண்ணியிருந்ததுனால இந்த ஊருக்கு அஜகஜபுரம்னு பேர் வந்துருக்கு. அஜம்னா ஆடு, கஜம்னா யானை, ஆடானைபுரம் இந்த ஊருக்கு பேர். கிருத்தயுகத்தில் உலகம் தோன்றும் பொழுது சுக்கிரனே பிறக்கிறதுக்கு முன்னால் வந்த பேர். ஏன் சுக்கிரன் பிறக்கிறதுக்கு முன்னால் வந்த பேர் நான் சொல்கிறேன்னா, நவகிரகங்களில் முக்கியமானது சுக்கிரன், அது பேர் வெள்ளின்னு பேர். அந்த பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வருணனுடைய மகனாக பிறந்த வாருணிங்கிறவர் தான் இந்த ஊருக்கு வந்து சுய உருவம் பெறாரு, பிருகுமுனிவராக வருகிறார். நீங்கள் இன்னாருடைய மகளில் இருக்கும், நீங்கள் ஒரு O level A level படிச்சிருப்பீங்க, ஒரு டிகிரி வாங்கியிருப்பீங்க, ஒரு PhD பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களை என்ன சொல்லுவாங்க, டாக்டர் படிச்சிருந்தா டாக்டர் கூப்பிடுவாங்க இல்லையா, இன்ஜினியர் படித்தா இன்ஜினியர் கூப்பிட்றாங்களா இல்லையா. அந்த மாதிரி வருணனுடைய மகனாக பிறந்தபொழுது வாருணிங்கிற பேர் மாறி பிருகுமுனிவராக வருகிறார், முனிவராக வருகிறார். அந்த முனிவருக்கு இந்த ஊரில் ஒரு குழந்தை கிடைக்கிறது, அவருக்கு பேர் தான் சுக்கரன் பேர், வெள்ளின்னு தமிழ் சொல்லுவோம், சுக்கராச்சாரியான்னு சொல்கிற மாதிரி ஆகும். இதெல்லாம் இந்த தலபுராணத்தினுடைய விசேஷங்கள். இது கிருதயுகம். கிருதயுகத்துக்கு அப்புறம் திரேதாயுகத்தில் ராமர் இங்கே வராரு, சிவகீதை வாங்கிக்கிறாரு. துவாபரயுகத்தில் அர்ஜுனன் இங்கே வராரு, அர்ஜுனேஸ்வரன் ஊருக்கு பேர். கலியுகத்தில் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், வள்ளலார், குமரகுருபரர் அங்கே தானே படித்து வச்சிருக்கேன். இது மூணும் அங்கே தானே சரி, அங்கே கொண்டு போய் வைங்க, நான் வந்துடுறேன். இவன் எல்லாருமே வந்து இங்கே பாடல் பாடியிருக்காங்க. சேக்கிழார்,
அருணகிரிநாதர், குமரகுருபரர் சொன்னேன், அடுத்த நக்கீரர் கூட இங்கே வந்து வழியிருக்காரு. பாடல் பெற்ற ஸ்தலம் சொன்னேன்னா இல்லையா? அப்போது இந்த பெரியவங்கள்லாம் வந்து தன்னுடைய உயிர் இருக்கும் பொழுது இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போனதுனால இது என்ன ஆகிடுறது, தலத்தினுடைய பெருமை கூடுதலாகிடும். இப்போ நம்மளும் அந்த வழியில் வந்துருக்கோம். நம்மளும் அவங்கள மாதிரி நம்மளும் பிறப்பு தான் இருக்கு. அப்போ நம்மளும் இந்த விஷயங்களை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த கதைகளெல்லாம் கேட்கறதுக்கோ அல்லது இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ மனிதர்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஊராக போய் எஸ்கேஷன் மாதிரி சுத்திரமே வெளியே இந்த கோயிலில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பின்பற்ற மாட்டேங்கிறோம். அப்போது திருஞான சம்பந்த பெருமாள் அந்த ஊரில் பாடல் பாடும்போது என்ன சொல்கிறாரு கேட்டால், மனிதனுக்கு வரக்கூடியது வியாதி, அது வராமல் இருக்காது, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடும். அது வர்றதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று தொல்வினை, இன்னொன்று வல்வினை, இன்னொன்று வந்து தீவினை. இந்த 3 அலையும் வருது. அப்போ இந்த 3ம் போனால் தான் வியாதி வராமல் இருக்கும். அப்போ இந்த 4ம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியாவில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தை சுற்றி பூச்செடிகளையும் மரங்களையும் தோட்டங்களையும் உருவாக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தமாக சுகாதாரமாக பார்த்துக்கணும். பைப்படியில் தண்ணி கிடச்சாலும் சரி, கிணத்துல கிடச்சாலும் சரி, குளத்தில் கிடச்சாலும் சரி, ஆற்றுல கிடச்சாலும் சரி, எல்லா தண்ணீரையும் தாய்க்கு மேலே போற்றி வணங்கி பாதுகாக்கணும். அந்த தண்ணீரை எடுத்து தோட்டங்களை உருவாக்கணும். அந்த தோட்டங்களில் வரக்கூடிய பூக்கள் என்னென்ன வளர்க்கணும்னு கேட்டால், தேனுள்ள பூ, மகரந்தம் உள்ள பூ, மருத்துவ குணமுள்ள பூக்கள், வண்ணமயமான பூக்கள், இந்த பூக்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி வந்து இறைவனுக்கு அர்ச்சனை கொடுத்தால் தொல்வினை, தீவினை, வல்வினை, நோய் பிணி இதெல்லாம் உலகத்தில் வராது. நல்வினை சேருவதுடன் அதையாவது நம்ம பண்ணலாம் இல்லையா? அது பண்ணுறவங்க தான் பெரியவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஆகையினால தான் நான் வனத்தை அழிச்சதுனால இப்படி உருவம் வாங்கிட்டவங்க மீண்டும் இந்த ஊரில் வில்லு வனத்தை உருவாக்கி, கிருதயுகத்தில் வந்து பாரிஜாதம், திரேதாயுகத்தில் வந்து குறுக்கத்தி, துவாபரயுகத்தில் அதாவது மகாபாரதம் நடந்த பொழுது இது கடம்பவனம், இப்போ கலியுகத்தில் கிருதயுகத்தில் வச்ச வில்லுவனம் இன்னைக்கு இருக்கு. இந்த சுவாமிக்கு வில்லுவனம் தான் இப்போ இந்த வில்லு தான் க்ஷேத்திரம் விசேஷம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா என்னங்கிறது? முன்னால் வாங்க கற்பூரம் நன்றி தரிசனம் பண்ணுங்க. நான் பயிர் வந்து